வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்னுடைய பேரு டாக்டர் லாவண்யா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். மேலும் உடலியல்ல நான் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கேன். இப்ப நான் வேதாத்ரி மகரிஷி காலேஜ் ஆஃப் யோகால உதவி பேராசிரியரா பணிபுரிகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய பாடத்துல நாம பார்க்கக்கூடிய தலைப்பு யூனிட் 2ன்னு சொல்லக்கூடிய அலகு 2ல நம்ம ஒவ்வொரு சிஸ்டமா போறோம். அதாவது ஒவ்வொரு உறுப்புகள் பார்த்துட்டு ஒவ்வொரு மண்டலங்களா தனித்தனியா பார்க்க போறோம். அதுல முதல்ல இந்த யூனிட் 2 அலகு 2ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-4 மண்டலங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது முதல்ல இருதயம் பற்றி, அது ரத்த ஓட்டம் பற்றி பார்க்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலம் பத்தி தனியா பார்க்க போறோம். அப்புறம் சுவாச மண்டலம் தனியா பார்க்க போறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு மண்டலங்களா நம்ம பார்க்க போறோம். இதுல முதல்ல நாம பார்க்கக்கூடியது வந்து நம்ம உடல்ல பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ரத்த நாளங்கள். அந்த பிளட் வெசல்ஸ்னுடைய அமைப்பு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த ரத்த சுழற்சி பிளட் சர்க்குலேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹார்ட் இருதயத்தினுடைய அமைப்பு பார்க்க போறோம். அந்த இருதயத்துக்குள்ள எப்படி பிளட் வந்து பம்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதே மாதிரி நம்ம உடல்ல ஹார்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் அதனுடைய அமைப்பும் அதுக்குள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம செரிமான மண்டலம் பார்க்க போறோம். இதுல எப்படி நம்மளுடைய உடல்ல உணவு எப்படி உட்கொள்ளப்பட்டு அது எப்படி செரிமானம் ஆகுறது, அது மட்டும் இல்லாம அது ரசாயனங்கள் என்னென்ன வந்து அந்த செரிமானத்துக்கு உதவுது, மேலும் வந்து இது எப்படி வந்து அது பிரேக் டவுன்னு சொல்லக்கூடியது, அது பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி அது ஊட்டச்சத்து உறிஞ்சப்படுது அப்படிங்கிறது, இது வந்து நம்ம செரிமான மண்டலத்துல பார்க்க போறோம். மேலும் வந்து என்ன பார்க்க போறோம், அடுத்தது ஒரு சிஸ்டம் என்ன பார்க்க போறோம்னா, சுவாச மண்டலம் பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நுரையீரல் அதனுடைய அமைப்பு, மேலும் எப்படி நுரையீரலுக்குள்ள இந்த வாயு பரிமாற்றம் நடக்குது, நுரையீரல்ல உள்ள பகுதிகள் ஒவ்வொன்றும் எப்படி அதுக்காக வேலை செய்யுது, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா விரிவா பார்க்க போறோம். அப்போ இந்த 3 மண்டலங்கள பத்தின ஒரு விரிவான விளக்கங்கள் பார்க்குறோம். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிற வீடியோலயும் சரி, நம்ம எப்படி இந்த உடல் அமைப்பு பத்தி படிக்க போறோம், உடலியல் பத்தி படிக்க போறோம்னா, முதல்ல எல்லா மண்டலங்களுக்கும் முதல்ல நம்ம அனாட்டமி அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது அமைப்ப பார்க்க போறோம். ஒரு உறுப்புன்னா அதனுடைய அமைப்ப பத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் பிசியாலஜின்னு சொல்லக்கூட உடலியல் அல்லது உடல் இயங்குவியல். அதுல என்ன ஃபங்ஷன் நடக்குது அந்த உறுப்புல என்ன மாதிரியான வேலைகள் செய்யப்படுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இப்ப நம்ம ஒவ்வொரு உறுப்பும் அந்த மாதிரி தான் பார்க்க போறோம். அதாவது உடல் அதனுடைய அமைப்பு, உடல் உறுப்பினுடைய அமைப்பும், உடல் உறுப்பினுடைய செயல்பாடுகள். அப்படிதான் நம்ம 2 விதமா பார்க்குறோம் இத. முதல்ல நம்ம வந்து ரத்த மாதிரி, அதாவது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் பத்தின ஒரு தெளிவான விளக்கங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு தெரியும். அது வந்து சிவப்பு கலர்ல இருக்கும். அது நீர்த்தன்மையா உள்ளது. அதாவது ஓடக்கூடிய தன்மை உள்ளது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, அது தண்ணி அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் விஸ்காசிட்டின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் அதிகமாவே நம்மளோட பிளட்டுக்கு இருக்கும். ஸோ யூசுவலா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிளட்டினுடைய அளவு, ரத்தத்தினுடைய அளவு ஆண்களுக்கு பொதுவாக 5.5 டூ 6 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இருக்கும். இதே ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா, 4.5 டூ 5.5 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் வந்து ஃபீமேல்ஸ்க்கு இருக்கும். இந்த ரத்தங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து அந்த ரத்தத்துக்கு ஏன் சிவப்பு கலர் வருதுன்னா, அதுல இருக்கக்கூடிய செல்களினுடைய அமைப்பு தான் அதுக்கு காரணம். இன்னொன்னு அந்த ரத்தம் ஏன் அந்த நீர் தன்மையோட, ஓடுற தன்மையோட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு தன்மை தான் காரணம். இப்போ உங்களுக்கு இந்த பிக்சர்ல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நமக்கு ஒரு பிளட்ட வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா 55% வந்து பிளாஸ்மா தான் இருக்கு. மீதி வந்து பார்த்தீங்கன்னா, 45% வந்து ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய சிவப்பணுக்கள் இருக்கு. இன்னும் 1% தான் WBC அண்ட் பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்கு. இத பற்றின அமைப்ப பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த ரத்தம் வந்து அந்த நீர்த்தன்மையோட, ஓடுற தன்மையோட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் பிளாஸ்மா தான். இந்த பிளாஸ்மாங்கிறது 55% வந்து பிளட்ல இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா?
இந்த பிளாஸ்மால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவா பிளாஸ்மால 50% நீர் தான் இருக்கும். தண்ணி தான் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 50% தான் அதனுடைய வகைப்பாடு இருக்கும். மீதி பார்த்தீங்கன்னா, புரோட்டீன்னு சொல்லக்கூடியது உங்க பிளாஸ்மால ஒரு 4% இருக்கு. அது என்ன மாதிரியான புரோட்டீன் அதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அல்புமின், குளோபுலின் அண்ட் ஃபைப்ரினோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த பிளாஸ்மால இருக்கக்கூடிய 4% உள்ளக்கூடிய புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாட்டர் 50%, அதர் சல்யூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 1% இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு WBC அண்ட் பிளேட்லெட்ஸ் வந்து 1% இருக்கு ரத்தத்துல அப்படின்னு பார்த்தோம். அந்த WBC அண்ட் பிளேட்லெட்ஸ் அதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட WBC குறிப்பா வந்து உடல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றல வந்து உங்க உடம்புல காப்பாத்துறது வந்து WBCs தான். அதாவது நம்ம உடம்புல தேவையில்லாத கிருமிகள், நச்சுத்தன்மை ஏதாவது இருக்கும்போது, அத நான் கில் பண்ண சொல்லக்கூடியது இந்த WBC பண்ணக்கூடிய வேலை. இன்னொன்னு அந்த பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செல்கள். பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரத்தத்தின் வந்து உராய வைக்கக்கூடிய தன்மை, உறை வைக்கக்கூடிய தன்மை பண்ணக்கூடியது. பொதுவா வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு சின்ன ஒரு இன்ஜுரி இல்ல ஒரு கட் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா, முதல்ல ரத்தம் ஃப்ளோ இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2லருந்து 3 நிமிஷம்க்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நிமிடத்துக்குள்ள அந்த ரத்தம் வந்து உறை உறைந்து விடுறத நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரத்தம் அந்த இடத்துல ஃப்ளோ ஆகாது. ஸோ யாரு அதுக்கு ஹெல்ப் பண்றா, அத அரெஸ்ட் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத நிறுத்துறது வந்து பிளேட்லெட்ஸ் தான். ஸோ பிளேட்லெட்ஸ் தான் இந்த வேலைய பண்ணுது உங்க உடம்புல. ஸோ இந்த மாதிரி WBCயோட வேலை பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பாற்றல். ஒவ்வொரு அதே மாதிரி ஒரு 5 விதமான WBC வெரைட்டியே உங்க உடம்புல இருக்கு. அது வந்து நியூட்ரோஃபில், லிம்போசைட், மோனோசைட், ஈசினோஃபில், பேசோஃபில்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு WBC செல்களும் ஒவ்வொரு வேலையை தன்னைத்தானே செய்யக்கூடிய செல்கள் தான். ஸோ இந்த கில்லிங் ஆஃப் பாக்டீரியாஸ்ன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய நோய் எதிர்ப்பாற்றலே ஒவ்வொரு WBCயும் ஒவ்வொரு வேலை செய்யும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மீதி 45% நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஆர்பிசிஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதற்கு பேரு எரித்ரோசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அந்த பேருன்னா, ரெட்டுன்னு அர்த்தம். அது ரெட் கலர்ல இருக்கு இல்லைங்களா? எரித்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் வந்து ரத்தம் வந்து ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பிசிஸ் உங்க ரத்தத்துல இருக்கிறதுனால தான், ரெட் கலர்ல இருக்கிறதுனால தான் உங்க பிளட்டும் ரெட் கலர்ல இருக்கு. இன்னொன்னு நீங்க ஆர்பிசி பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பொதுவா ஆர்பிசியினுடைய வேலை, இப்போ ஒவ்வொரு செல்களுடைய வேலையும் நம்ம கூட அது சேர்ந்து பார்த்துட்டே தான் வரோம். அதுல ஆர்பிசியினுடைய வேலை பார்த்தீங்கன்னா, உங்க உடம்புல வந்து ஆக்ஸிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பிசிஸ் தான். அதாவது ஒரு செல்லுக்கு வந்து ஆக்ஸிஜன் தேவை. ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த ஆக்ஸிஜன் இருந்தா தான் அதால உயிர் வாழ முடியும். அந்த ஆக்ஸிஜனை யாரு கொண்டு போறா? ஒவ்வொரு திசுக்களுக்கும் யார் கொண்டு போறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பிசி தான் கொண்டு போது. அதே மாரி அந்த திசுக்கள் உற்பத்தி பண்ண கார்பன் டை ஆக்சைடு அங்க இருக்கும். அந்த செல்கள் உற்பத்தி பண்ண கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அத எடுத்துட்டு வர்றதும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பிசிஸ் தான் எடுத்துட்டு வரும். ஸோ அதனால ஒரு திசுவுக்கு தேவையான ஆக்ஸிஜன குடுத்துட்டு, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு வர்றது இந்த ஆர்பிசியினுடைய வேலை. இந்த ஆர்பிசி வந்து கிட்டத்தட்ட 1 கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட்ட வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து பொதுவா ஆண்களுக்கு வந்து அதே அளவு தான். உங்களுக்கு 4.5 டூ 5.5 மில்லியன் செல்ஸ் பெர் கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட் அந்த அளவுக்கு ஆர்பிசிஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபீமேல்ஸுக்கு கிட்டத்தட்ட 4.5லேருந்து 5.5 மில்லியன் செல்ஸ் பெர் கியூபிக் மில்லிமீட்டர் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மில்லியன் கணக்குல இருக்கக்கூடியது வந்து ஆர்பிசிஸ். இதே நீங்க WBC எடுத்து பார்த்தீங்கன்னா, அது வந்து தௌசண்ட்ஸ்ல தான் இருக்கும். 5000 டூ 11,000 செல்ஸ் அவ்வளோதான் இருக்கும். இதே நீங்க வந்து பிளேட்லெட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு 3 லட்சக்கணக்குல பிளேட்லெட்ஸ் வந்து உங்களோட பிளட்ல இருக்கு. ஸோ இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஆர்பிசியினுடைய விகிதம் வந்து ரொம்ப அதிகம். அதுதான் வந்து உங்களுடைய பிளட்டுக்கு வந்து சிவப்பு கலர குடுக்கக்கூடியதே அந்த ஆர்பிசி தான். ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிளட்ல இருக்கக்கூடியது. இப்ப பிளட்ட வந்து மொத்தமா நம்ம அதனுடைய வேலைப்பாடு, நம்ம உடல்ல ரத்தம் என்ன வேலைப்பாடு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து ஒரு இடத்துக்கு ஊட்டச்சத்து கொண்டு போறது. இதோட முக்கியமான வேலையே பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம்னா என்னன்னா, ஒரு திசுக்கோ, ஒரு செல்லுக்கோ தேவையான விஷயங்கள் நியூட்ரிஷனா இருக்கலாம். இல்ல வந்து அதுதான் ஊட்டச்சத்துன்னு சொல்றது. இல்ல ஹார்மோன்ஸ் அந்த திசுக்களுக்கு கொண்டு போறது. இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம, இந்த
இதுதான் கேரியிங் மெக்கானிசம் ஒண்ணு பண்ணும். அதாவது தேவையான இடத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களோ, இல்ல தேவையில்லாத ஒரு கழிவுகள கொண்டு வர்றதுக்கும் இந்த பிளட் தேவைப்படும். அதே மாரி எல்லா இடத்துலயுமே இந்த டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் பிளட் வழியா தான் நடக்குது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்ஸிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஒரு செல்லுக்கு தேவையான ஆக்ஸிஜனும் இதுதான் கொண்டு போகும். அந்த செல்லு வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடும் இந்த ஆர்பிசிஸ் தான் வெளியில கொண்டு வருது. அப்போ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் இந்த ஆக்ஸிஜன், கார்பன் டை ஆக்சைடும் இந்த பிளட் தான் பண்ணுது. இது மட்டும் இல்லாம பிளட் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களோட பிளட்ல இருக்கக்கூடிய WBC தான் இந்த நோய் எதிர்ப்பு சக்திய ஆ உண்டு பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஹார்மோன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கும் இந்த பிளட் வந்து உதவுது. ஏன்னா உங்களோட உங்களோட எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ன்னு நீங்க படிப்பீங்க பின்னாடி. அதுதான் அந்த ஹார்மோன்ஸ் உற்பத்தி பண்ணுதுன்னு சொல்றோம். அந்த ஹார்மோன்ஸ் இந்த பிளட்ல தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயி எந்தெந்த திசுக்கு தேவையோ, எந்தெந்த செல்களுக்கு தேவையோ அந்த ஹார்மோனல் டிரான்ஸ்போர்ட்டும் இதுதான் பார்த்துக்குது. இது மட்டும் இல்லாம இந்த உடலினுடைய வெப்பநிலையும் மெயின்டெயின் பண்றது. அது மட்டும் இல்லாம உங்க பாடியினுடைய பிஹெச்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிஹெச் மெயின்டெயின் பண்றது இந்த பிளட் வந்து ஒரு முக்கியமான பங்கு. எஸ்பெஷலி இந்த பிளாஸ்மா. ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த பிளட்டினுடைய முக்கியமான பங்குன்னு சொல்றது இவங்கெல்லாம் தான் செய்றாங்க. அதே மாதிரி ஒரு உங்களோட பிளட்ல வந்து இந்த பிளாஸ்மால வந்து பார்த்தோம். அல்புமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது எல்லாமே எதுக்காகன்னா, எஸ்பெஷலி இப்ப ஃபைப்ரினோஜன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே ரத்த உறைதலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு செல் தான். இன்னொன்னு குளோபுலின்னு பார்த்தீங்க, அதனுடைய வேலை உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திய அதுவும் பாதுகாக்குது. அதே மாதிரி ஆல்புமின்னு பார்த்தோம். அது வந்து என்னன்னா, ஒரு பிளட்ல வந்து ஒரு ஆஸ்மாட்டிக் பிரஷர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு மெயின்டெயின் ஆகும். அந்த பிரஷர் மெயின்டெயின் பண்றதும் இந்த ஆல்புமினோட வேலை. ஸோ இது எல்லாமே வந்து அ சேர்ந்தது தான் பிளட்டினுடைய செயல்பாடுகள். அதாவது ரத்தத்தினுடைய ஃபங்ஷன்ஸ்ன்னு சொல்றது. பிளட்டினுடைய ஃபங்ஷன்ஸ் ஆர் ரத்தத்தினுடைய செயல்பாடுகள் இது எல்லாம் தான். ஸோ, இப்ப இதுல பார்த்தோம்னா, இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப நம்ம இந்த பிக்சர்ல காட்டியிருக்கிறோம். ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ, யூசுவலா வந்து ரெட் பிளட் செல்ஸ்ல வந்து என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ இதுல வந்து ஹீமோகுளோபின்னு இருக்கும். நம்ம பார்த்தோம் ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிவப்பணுக்கள் தான் இந்த ஆக்ஸிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைட வந்து செல்களுக்கு எடுத்துட்டு போகுது, இல்ல செல்கள்ல இருந்து எடுத்துட்டு வருதுன்னு பார்த்தோம். ஆனா அதுக்குள்ள யார் பண்றா அந்த ஆர்பிசிக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்பிசியின் சிவப்பணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் தான் இந்த வேலைய வந்து செய்யுது. அதே மாதிரி இந்த வெள்ளை அணுக்கள்ல பார்த்தீங்கன்னா, அதுல வந்து நெறைய வந்து உங்களுக்கு உட்கருக்கள், நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்கும். இது பொதுவா வந்து எதிர்ப்பாற்றல் குடுக்கக்கூடியது. அதே மாதிரி பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ரத்த உறைதலுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு சின்ன ஒரு தட்டு வடிவத்துல இருக்கும். இது நீங்க இந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸோட ஸ்ட்ரக்சருக்காக அதனுடைய அமைப்புக்காக இந்த பிக்சர் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இந்த மாரி ஆர்பிசி வந்து நடுவுல ஒரு குழி வழிவோட இருக்கும். இதே WBCன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு உருளை வடிவம் தான் இருக்கும். இதே பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு தட்டை வடிவமோட இருக்கும். இதெல்லாம் அதனுடைய வடிவ அமைப்பு. இப்போ பொதுவாவே நமக்கு வந்து இந்த ஹெமடாலாஜிக்கல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நம்ம உடல்ல வந்து ரத்தவியல் அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ப உடல்ல ரத்தம் நமக்கு இருக்கு. நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம் 5.5லிருந்து 6 லிட்டர் ரத்தம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னவால உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மேலும் இதனுடைய வேலைப்பாடு என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ஆக்ஸிஜன் சொல்லக்கூடியது, கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடியது, ஊட்டச்சத்து டிரான்ஸ்போர்ட்ன்னு சொல்லக்கூடியது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்ஸ் கழிவுகள வெளியேற்றுறது, ரத்த உறைதலுக்கு உதவுறது. இது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பாற்றல். இது எல்லாமே ரத்தத்தினுடைய வேலைகள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த எலும்பு மஜ்ஜை அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லாங் போன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்க உடல்ல வந்து நீளமான எலும்புகள். நம்ப அதாவது ப்ரீவியஸ் யூனிட் 1ல நம்ம போன்ஸினுடைய அதாவது எலும்பினுடைய வகைப்பாடுகள் பார்க்கும்போது, அதுல லாங் போன்னு சொல்லி பார்த்தோம். நீள அமைப்பு உள்ள போன்னு சொல்லிட்டு. பொதுவா அந்த அமைப்புல வந்து நெறைய போன் மேரோ, ரெட் போன் மேரோ வந்து நெறைய பார்க்கலாம். அதாவது மஜ்ஜைன்னு சொல்லக்கூடியது. இந்த மஜ்ஜையில தான் இந்த பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த செல்கள் எல்லாமே இதுல தான் உற்பத்தி ஆகுது. இதுல தான் உற்பத்தி ஆகி இதுக்கப்புறம் தான் அது வந்து நம்ம உடல்ல வந்து ரத்தத்தினுடைய கலந்து ஒவ்வொரு செல்களுக்கும் தேவையான வேலைகள அது செஞ்சு குடுக்குறது. அதனுடைய உற்பத்தி மையம்னு சொல்லக்கூடியது மஜ்ஜை அப்படிங்கிற இடம். எலும்பு மஜ்ஜை. எஸ்பெஷலி ரெட் போன் மேரோன்னு சொல்லுவாங்க. இது இல்லாம இன்னொன்னு லிம்பாட்டிக் சிஸ்டம்னு சொல்லி நம்ம உடம்புல இருக்கு.
இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் பொதுவா அத என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவா அ லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து நெறைய உறுப்புகளோட தொடர்புடையது. இன்னொன்னு ஒரு சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓட்டத்துல தனியான ஒரு சிஸ்டம் தான் இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது. இதனுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாரி டிஃபென்ஸ் மெக்கானிசம், இன்னொன்னு ட்ரைனேஜ் சிஸ்டம். அதாவது உங்க செல்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய தேவையில்லாத கழிவுகளையும், இல்ல அதாவது உங்க உடலுக்கு தேவையில்லாத கழிவுகளோ, வைரஸோ, பாக்டீரியாஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணும்னா, இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து ட்ரெயின் பண்ணி, நம்ம இப்ப சீவேஜ் ட்ரைனேஜ் சிஸ்டம்னு சொல்றோம் இல்லையா? தேவையில்லாத கழிவுகளுக்கு ஒரு அ பாதை மாரி போட்டு வச்சு, அதுல தேவையில்லாத கழிவுகள நம்ம வந்து அந்த பாதை வழியா அனுப்புற மாதிரி, உங்க உடல்லயும் வந்து திசுக்கள் வெளியிடக்கூடிய தேவையில்லாத கழிவுகளையும், ஒவ்வொரு ரத்தத்துல வெளியிடக்கூடிய தேவையில்லாத கழிவுகளையும், இன்னொன்னு இந்த கேஸஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாரி எந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத கழிவுகள் இருந்தா கூட, அது எல்லாமே இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம்ல வந்து தான் நமக்கு ட்ரெயின் ஆகும். ட்ரைனேஜ் ஆகக்கூடியது. இன்னொன்னு நமக்கு ரொம்ப பெரிய வைரஸோ, ரொம்ப பெரிய பாக்டீரியாஸோ இருக்கும்போது, இந்த லிம்ஃப் நோடுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் இந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியா வந்து கில்லிங்ன்னு சொல்லக்கூடியது. கொல்லப்பட்டு, அது உங்க உடம்புலேருந்து வெளியேற்றப்படுது. ஸோ இந்த மாதிரி இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து உங்க உடம்ப வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு கருவியா வந்து செயல்படுது. அது மட்டும் இல்லாம கழிவு பொருள வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியாவும் செயல்படுது. அதே மாரி மண்ணீரல்னு சொல்லக்கூடியது, அதுவுமே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரேவியார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ரத்த செல்களுக்குமே ஒரு வாழ்நாள் வந்து இருக்கு ஆக்சுவலா. பொதுவா பார்த்தீங்கன்னா, இப்ப ஆர்பிசிஸ்ன்னு சொன்னீங்கன்னா, 120 நாட்கள். பொதுவா ஒரு 4 மாதம் வந்து அந்த ஒரு ஆர்பிசியும் நம்ம மில்லியன் கணக்குல ஆர்பிசி பார்த்தோம் இல்லையா? அந்த ஆர்பிசி எல்லாமே 120 நாள் உயிர் வாழும். அதுவரைக்கும் அதனுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அது வந்து தன்னை தானே அழிச்சுட்டு, அது இறந்து போகும். அப்போ இறக்கும்போது அது தேவையான புரோட்டீன்ஸ் ஏதாவது தேவைன்னா உடம்பு எடுத்துக்கும். தேவையில்லாதத அப்படியே நம்ம வந்து வடிகட்டி அனுப்பிச்சிரும். எங்க அனுப்பும்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ளீன் அப்படிங்கிற இடத்துல தான் அனுப்பும். ஏன்னா இதுதான் வந்து கிரேவியார்ட்னா நமக்கு தெரியும் இல்லையா? ம். ஸோ அந்த மாரியான இடம் தான் இந்த ஸ்ப்ளீனுன்னு சொல்லக்கூடியது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா பழுதடைந்த, இல்ல சேதமான ஆர்பிசிஸ், பிளேட்லெட்ஸ், வெள்ளை அணுக்கள் எல்லாமே வந்து இங்க தான் வந்து அ தன்ன தானே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இங்க வந்து தான் ரீச் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தைமஸ்ன்னு ஒண்ணு. தைமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து டி லிம்போசைட் வந்து நம்ம உடம்புல ஒரு குறிப்பான செல் அது. இந்த டி லிம்போசைட்ஸ்க்கு வந்து வாழ்நாள் வந்து ரொம்ப அதிகம். இதுவுமே வந்து உங்களுடைய உடல்ல வந்து இந்த நோய் எதிர்ப்பாற்றல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான செல் தான் இது. அது வந்து முதிர்ச்சி ஆகக்கூடிய ஒரு சுரப்பி தான் இந்த தைமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவா நம்ம இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அதாவது தகவமைப்பு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடாப்டிவ் இம்யூனிட்டி. ஸோ அந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி எப்படி உருவாகும்னா, இந்த டி லிம்போசைட்ஸ் தான் அத வந்து கிரியேட் பண்ணுது. பொதுவா இந்த வேக்சினேஷன்னு சொல்லக்கூடியது. இந்த மெக்கானிசம் வந்து நடக்கிறது வந்து இந்த டி லிம்போசைட்ஸ் அதனுடைய மெக்கானிசம். தைமஸ் கிளாண்ட் தான் இதனுடைய உறுப்பு. பொதுவா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இந்த தைமஸ் கிளாண்ட் வந்து ஆக்டிவா இருக்கும். இதே வந்து அந்த குழந்தை அடல்ட் ஆகும்போது ஒரு 14 வயதுக்கு மேல அந்த தைமஸ் கிளாண்ட் வந்து இன்ஆக்டிவா ஆயிரும். அதுக்கப்புறம் மத்த சிஸ்டம் லைக் WBCs அவங்களே வந்து அந்த நோய் எதிர்ப்பாற்றல வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து உங்க உடல்ல வந்து இந்த பிளட்டுன்னு சொல்லக்கூடியது அ வேலை செய்யுது. அ ஸோ இது இது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா, உடல்ல ரத்தம்னா என்ன? அந்த ரத்தத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கு? அதுக்குள்ள உள்ள செல்கள் என்னென்ன இருக்கு? ஒவ்வொரு செல்லும் என்ன வேலை பண்ணுது? அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்ப நம்ம பார்க்குறது எல்லாமே ஆ ஒரு பிரீஃப் ரொம்ப வந்து சுருக்கமான முறையில எளிதா புரியக்கூடிய வகையில தான் நம்ம ஒவ்வொரு மண்டலங்களையும், ஒவ்வொரு அமைப்பையும் நம்ம வந்து பார்க்குறோம். அதனால குறிப்பிட்ட விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் மட்டும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்க பிளேட்லெட்ஸ்லாம் எடுத்தீங்க, இன்னும் WBCஸ்லாம் எடுத்தீங்க அப்டின்னா, அதனுடைய வாழ்நாள்லாம் கூட இருக்கு. அ ஸோ ஒ ஒ ஆர்பிசிஸ் வந்து இப்ப 120 நாள் அப்டின்னு சொன்னோம் இல்லையா? அது மாரி இப்ப WBC பார்த்தீங்கன்னா 13 நாள் இருக்கும். இதே ஒரு பிளேட்லெட் பார்த்தீங்கன்னா 10 நாள் இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் அது டெஸ்ட்ராய் ஆகும். ஸோ இந்த மாதிரி நெறைய மெக்கானிசம்ஸ் வந்து உங்க பாடியில நடக்குது. மேலோட்டமா
இதுதான் ரத்தத்தினுடைய அமைப்பும், அதனுடைய வேலைப்பாடும். இப்ப வந்து நம்ம போறது வந்து என்னன்னா, அப்படியே நம்ம வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது. அதாவது இதயத்தினுடைய அமைப்பும், அதனுடைய வேலைப்பாடும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ரத்த நாளங்கள் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அ அதாவது பிளட் வெசல்ஸ் அதனுடைய கூறுகள் பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதனுடைய சர்க்குலேஷன் பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் சர்க்குலேஷன், பிளட் வெசல் பத்தி தெரிஞ்சா மட்டும் தான், அடுத்தது ஹார்ட்ட பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இருதயம் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, இதுல இருந்து இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து தான் வந்து இந்த மண்டலத்துல வந்து இந்த மண்டலத்தினுடைய செயல்பாட வந்து செஞ்சுட்டு வராங்க. அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா என்னன்னா, நம்ம உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ பொதுவா வந்து 3 வகையான பிளட் வெசல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளட் வெசல் பார்த்தீங்கன்னா, பொதுவா ஆர்டரீஸ்ன்னு சொல்லுவாங்க. வெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கேப்பிலரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது தமிழ்ல பார்த்தோம்னா, ஆர்டரீஸ்னா தமனிகள்னு சொல்லுவாங்க. இந்த தமனிகளோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த தமனிகள் வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமா இருக்கும். திக்னஸ்னா அந்த ஆர்டரியோட அந்த அந்த அழுத்தம் வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு ஆர்டரி தான் அது. இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் நிறைஞ்ச பிளட்ட மட்டும் இது கேரி பண்ணும். அதாவது நீங்க டயகிராம்ல இங்க பார்த்தீங்கன்னாலே, அ எங்க நீங்க ஹாஸ்பிட்டல்ஸோ எங்க போய் பார்த்தீங்கன்னாலும், உடல் அமைப்புல பிளட் ஓடக்கூடிய அந்த வெசல்ஸ் பேரு தான் பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத பார்க்கும்போது ரெட் கலர்லயும் குடுத்திருப்பாங்க, ப்ளூ கலர்லயும் குடுத்திருப்பாங்க. அது ஏன் ரெட் கலர்ல குடுத்திருக்காங்கன்னா, அந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ன்னு சொல்லக்கூடியதுல, ரத்த நாளங்கள்ல ஆக்ஸிஜன் அதிகமா வந்து அந்த ஆர்பிசிஸ் தானே கேரி பண்ணுதுன்னு பார்த்தோம் பிளட். அது வந்து அதிகமா எந்த பிளட் வெசல்ல வந்து ஆக்ஸிஜன் அதிகமா வந்து டிராவல் ஆகுதோ அதுக்கு பேரு ஆர்டரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே வந்து சிரைகள்னு சொல்லுவாங்க. வெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்டரீஸ் அளவுக்கு திக்னஸா இருக்காது. பட் ஆனா வெயின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, உள்ள வால்வ்ஸ் இருக்கும். வால்வ்ஸ்ன்னு சொல்றது எதுக்காகன்னா, அந்த பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். அதாவது பிளட் வந்து பின்னாடி போகாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வால்வ் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறது தான் வெயின்ஸ்ன்னு சொல்றது. இந்த வெயின்ஸ்ல என்ன கேரி ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு நெறைய இருக்கக்கூடிய பிளட் கேரி ஆகுறது பார்த்தீங்கன்னா, வெயின்ஸ்ல கேரி ஆகும். இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேப்பிலரீஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவா தமிழ்ல வந்து தந்துகிகள்னு சொல்றது. ஸோ கேப்பிலரீஸ்னா என்னன்னா, ஒரு டிஷ்யூ அதாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிளட் வெசல் ஒரு பக்கம் ஆர்டரி, ஒரு பக்கம் வெயின் வந்து ரொம்ப மைன்யூட்டா அதாவது சிறிய ஒரு பிளட் வெசலா மாறி, ஒரு திசு இருக்கிற இடத்துல வந்து ஜாயின் ஆகுறது தான் கேப்பிலரிஸ்ன்னு சொல்லுறது. அதாவது இந்த கேப்பிலரிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் ஆர் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றது. இல்ல கழிவுகள் பரிமாற்றமும் இந்த இடத்துல நடக்கும். அப்போ ஊட்டச்சத்துக்கள், கழிவுகள், வாயுக்கள் திசுக்கும் அந்த திசுல இருந்து பிளட்டுக்கும் பரிமாற்றம் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு தான் கேப்லரிஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த கேப்லரிஸ் வந்து ரொம்ப மைன்யூட் பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூசுவலா நீங்க பொதுவா நீங்க உங்களுடைய கண்கள் சிவந்துருச்சுன்னா, இந்த இடத்துல நீங்க பா பார்க்குறீங்க கண்ணாடிலன்னு பார்த்தா, உங்களுக்கு ரொம்ப மைன்யூட்டா உங்களுக்கு பிளட் வெசல்ஸ் தெரியும். அது எல்லாமே கேப்லரிஸ் தான். ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து உங்களுடைய பிளட் வந்து அதாவது ரத்த ஓட்டம் நடக்கும்போது 2 வகையான ரத்த ஓட்டங்கள் இருக்கும். ஒண்ணு ஒண்ணு பேரு சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இது வந்து உங்களுடைய உடலுக்கும், இருதயத்துக்கும் இடையில ஓடக்கூடிய ஓட்டத்த வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன். இல்ல ஒரு உறுப்புல இருந்து இருதயத்துக்கு போறது வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பல்மனரி சர்க்குலேஷன் இருக்கு. பல்மனரி சர்க்குலேஷன்னா என்னன்னா, உங்களுடைய இதயத்துல இருந்து நுரையீரலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்த பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உடல்ல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு உறுப்புமே தனிச்சையா இயங்குறது கிடையாது. எல்லா உறுப்புகளுமே ஒண்ணோட ஒண்ணு சார்ந்து தான் அ இயக்கம் பெறுது. அதுல பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டும், லங்ஸும் சேர்ந்து தான் வேலை செய்யும். இந்த ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி தான் இந்த பிளட் வெசல்ஸ் பத்தின ஒரு
புரிதல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவா இந்த பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த நாளங்கள்ல ஆக்ஸிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடுங்கிறது போகுது, ஊட்டச்சத்துக்கள் பரிமாறப்படுது, ஹார்மோன்களும் கொண்டு போகப்படுது, கழிவுகளும் நீக்கப்படுது, நோய் எதிர்ப்பு திறன்களும் இந்த பிளட் வெசல்ஸ்குள்ள இருக்கு. உடல்ல ஒரு வெப்பநிலைய பாதுகாக்கிறது இந்த பிளட் வெசல்ஸ் தான். ஸோ இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு பிக்சர் உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது தான் ஆர்டரி, சிவப்பு கலர்ல இருக்கிறது. திக்னெஸ் அதிகத்தோட இருக்கிறது. அதே மாரி இதுல வால்வ்ஸ்ங்கிறது ஆர்டரீஸ்ல எதுவும் இருக்காது. இதே வந்து நீங்க ஆர்டரீஸோட வேலை என்னன்னா, ஹார்ட்ல இருந்து பிளட்ட எடுத்துட்டு வந்து உங்களுக்கு எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்னு சொல்லக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்த குடுக்கக்கூடியது தான் ஆர்டரீஸ். ஆர்டரீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமனிகள்னு சொல்லுவோம். தமனிகளோட வேலை என்னன்னா, ஹார்ட்ல இருந்து பிளட் எடுத்துட்டு வந்து எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணி குடுக்குறது தமனிகள் அப்படின்னு சொல்லி சொல்றது. பொதுவா வந்து அயோர்டாங்கிறது உங்க பாடியில ஒரு லார்ஜஸ்ட் அ பிளட் வெசல்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு பெருந்தமனின்னு ஒரு பேரு. ஸோ இது உதாரணமா சொல்றது தான். அடுத்தது வந்து சிரைகள் அப்படின்னு வெயின்ஸ்ங்கிறது. வெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, திக்னெஸ் வந்து கம்மியா இருக்கும். அதாவது மெல்லிய சுவர்கள் தான் இருக்கும் அதுல. ஆனா வால்வ்ஸ் இருக்கும் அதுல. அது எதுக்காகன்னா, பின்னோட்டத்த வந்து தடுக்கிறதுக்கு. பிளட்டினுடைய பின்னோட்டத்த தடுக்கிறதுக்காக. இந்த வெயின்ஸினுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல்ல பல்வேறு பகுதிகள்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், எஸ்பெஷலி கார்பன் டை ஆக்சைடு, அத வந்து இருதயத்துக்கு கொண்டு வர்றது தான் இந்த தமனிகளோட வேலை. அப்போ இருதயத்திலிருந்து பிளட் நல்ல ரத்தத்த எடுத்துட்டு போறது ஆர்டரீஸ், இருதயத்துக்கு கெட்ட ரத்தம்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கக்கூடிய ரத்தத்த கொண்டு வர்றது யாரு இருதயத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெயின்ஸ். ஸோ இதுக்கு பேரு பெருஞ்சிரைன்னு சொல்லுவாங்க. ஸோ வினக்கவான்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்தது நுண்துளை நாளங்களுக்கும் கேப்லரிஸ்க்கு இன்னொரு பேரு உண்டு. அந்த கேப்லரிஸ் என்ன பண்ணும்னா, அது ரொம்ப மிக மெல்லிய ஒரு சுவர்கள கொண்டது. இதுதான் ரத்தங்களுக்கும், திசுக்களுக்கும் இடையே உள்ள வாயுக்கள் பரிமாற்றம், சத்துக்கள் பரிமாற்றம், கழிவுகள் பரிமாற்றம் நடக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்லரிஸ். ஸோ, அதே மாரி எஸ்பெஷலி உங்களுக்கு லங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆல்வியோலைன்னு சொல்லுவாங்க. அந்த நுரையீரலுக்குள்ள இருக்கக்கூடிய ஏர் பேக்ஸ்ன்னு சொல்றது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய கேப்லரிஸ் இருக்கும். அங்க தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்கும். ஸோ எந்த இடத்துல கேபிலரிஸ் இருந்தாலுமே, அங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம் நடக்குது. எந்த பரிமாற்றம் வேணா இருக்கலாம். அது வந்து வாயுக்கள் பரிமாற்றம், ஆக்ஸிஜன், கார்பன் டை ஆக்சைடும் இருக்கலாம். ரத்தம் திசுக்களுக்கு நியூட்ரிஷன் பரிமாற்றமாவும் இருக்கலாம். ஹார்மோன் பரிமாற்றமாவும் இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். ஸோ, இதுதான் பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்தது நம்ம போகக்கூடியது ஹார்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இருதயத்தினுடைய அமைப்பு, அந்த இருதயத்தினுடைய வேலைப்பாடு எப்படி நடக்குதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப ஹார்ட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உள் அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு, வெளி அமைப்புன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லி. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது ஹார்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சைஸ் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபிஸ்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க கைய வந்து மடக்கிட்டீங்கன்னா, இதுல எப்படி உங்களோட ஃபிஸ்ட்ன்னு சொல்றது. இந்த அளவுக்கு தான் உங்களுடைய ஹார்ட்டினுடைய சைஸ் வந்து இருக்கும். இந்த ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது பாதுகாப்பா 2 லங்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? நுரையீரல். இந்த 2 நுரையீரலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கேப்ன்னு சொல்லக்கூடிய பகுதி. அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மீடியாஸ்டீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீடியாஸ்டீனம் பகுதிக்குள்ள தான் இந்த ஹார்ட் வந்து சேஃபா பாதுகாப்பா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து 2/3 ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஹார்ட்டினுடைய அளவுல 2/3 ஆஃப் த ஹார்ட் அப்படின்னா, அந்த ஹார்ட் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட் தான் இருக்கு. மீதி 1/3 தான் வந்து ரைட் சைடு இருக்கு. ஸோ யூசுவலாவே பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடா தான் நமக்கு வந்து திரும்பியிருக்கும். இடது பக்கமா தான் நமக்கு ஹார்ட் வந்து திரும்பியிருக்கும். மீதி 3 பங்குல 1 பங்கு தான் வந்து ரைட் சைடு வந்து இருக்கும். ஸோ ஹார்ட் நீங்க பார்த்தீங்கன்னாவே அமைப்பே வந்து இடது பக்கம் திரும்புன மாரி தான் இருக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹார்ட்டினுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் என்ன வேலை பண்ணுதுன்னா, ஜஸ்ட் உங்க பிளட் ஓடுறதுக்கு, உங்க பாடியில எல்லா இடத்துக்கும் ஓடுறதுக்கு ஜஸ்ட் ஒரு பிரஷர மட்டுமே, ஒரு அழுத்தத்த மட்டுமே கிரியேட் பண்ணி குடுக்குது இந்த ஹார்ட்.
ஸோ, இங்க ஹார்ட் சுத்தம் ஆகுறதோ, இல்ல எதுவுமே நடக்கிறது இல்ல. ஒரு ஜஸ்ட் ஒரு பிரஷர் கிரியேட் பண்ணி, அந்த பிளட்டுக்கு வந்து ஹார்ட் வந்து குடுக்குறது மட்டும் தான் இந்த ஹார்ட்டினுடைய வேலை. பொதுவா இது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ கிராவிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நமக்கு வந்து மோஸ்ட்டா வந்து இப்ப அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி அதாவது தலை, கழுத்து இதெல்லாம் வந்து நமக்கு பிளட் போணும்னா, அந்த பிளட்டுக்குன்னு ஒரு பிரஷர் வந்து இருக்கணும். பிளட்டுக்குன்னு ஒரு அந்த அழுத்தம் இருந்தா மட்டும் தான், அந்த பிளட்டால வந்து ஆன்டி கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய வகையில ஓட முடியும். உங்க ஒவ்வொரு பகுதிகளுக்கும் பிளட் வந்து போகணும். ஒவ்வொரு செல்களுக்கும் போகணும். அப்பன்னா அதுக்கு ஒரு பிரஷர் தேவை அந்த ரத்தத்துக்கு. அந்த பிரஷர வந்து கிரியேட் பண்ணி குடுக்குற ஒரு சிஸ்டம் மட்டும் தான் ஹார்ட். அதே மாதிரி கீழ இருந்து பிளட் வந்து உங்களுக்கு பம்ப் ஆகணும். ஸோ பிளட் ஓடுறதுக்குன்னு ஒரு பிரஷர் இருக்கணும். அந்த பிரஷர் கிரியேட் பண்ணி குடுக்குறது தான் ஹார்ட்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ அப்ப அந்த ஹார்ட் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில் வந்து இருக்கு. நம்ம போன பகுதியில யூனிட் 1ன்னு சொல்லக்கூடியது அலகு 1ல நம்ம தசைகளுடைய வகைகள் வந்து பார்க்கும்போது, ஸ்மூத் மசில் மென்தசை பார்த்தோம். அப்புறம் வந்து ஸ்கெலிட்டல் மசில் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கார்டியாக் மசில் அப்டின்னே பார்த்தோம். இதய தசைகள்னு ஒரு அமைப்பே இருக்கு. அது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ. அதாவது எப்டின்னா, பிரான்ச்சஸ் அதிகமா இருக்கும். ஒண்ணோட ஒண்ணு கிளைகள் அதிகமா இருக்கும். கன்ட்ராக்ஷன் வந்து ஃபாஸ்டரா நடக்கக்கூடிய வகையில இந்த இருதய தசைகள் வந்து உருவாயிருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹார்ட்ட பொறுத்தவரைக்கும் 3 லேயர்ஸ் வந்து இருக்கும். யூசுவலா அந்த லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரின்னா அவுட்டர்ன்னு சொல்லக்கூடியது. மயோனா மிடில் லேயர்ன்னு சொல்லக்கூடியது. இது இல்லாம எண்டோனா உள் லேயர்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஹார்ட்டுக்குள்ள இருக்கு. ஸோ பொதுவா வந்து இந்த ஹார்ட் இது எல்லாமே நம்ம பார்க்கறது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான். அதாவது முன்னுரை மட்டும் தான் பார்க்குறோம் நம்ம. ஸோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் வந்து அ சுருங்கி விரியறத நீங்க நெறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம். படங்கள்லயோ, இல்ல வேற எங்கேயாவது பார்த்துருக்கலாம். ஸோ அந்த ஹார்ட் சுருங்குறத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஸோ சுருங்கி விரியும்போது என்ன ஆகுது, உள்ள வந்து ஒரு பிரஷர் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த பிரஷர் கிரியேட் ஆகி தான் அந்த ஹார்ட் வந்து அந்த ரத்தத்துக்கு வந்து பிரஷர கிரியேட் பண்ணி குடுக்குது. அது மாரி அந்த சுருங்குறதுக்கு பேரு சிஸ்டோல்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. விரியறதுக்கு பேரு டயஸ்டோல்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சுருங்கி விரியும்போது, நம்ம உள்ள ஹார்ட்டுக்குள்ள சில வால்வ்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த வால்வ் எல்லாம் ஓப்பன் ஆயி க்ளோஸ் ஆகும். சுருங்கி விரியும்போது அந்த வால்வும் ஓப்பன் ஆயி க்ளோஸ் ஆகும். ஏன்னா ரத்தத்தெல்லாம் அந்த மாரி புஷ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பி ஒரு அழுத்தத்த வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். ஸோ அந்த வால்வினுடைய ஓப்பன் அண்ட் க்ளோஸ தான் நம்ம வந்து அந்த லப்டப் சவுண்டுன்னு சொல்லி நம்ம ஹார்ட்ல கை வச்சு பார்க்கும்போது நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய அந்த இருதய துடிப்புன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? லப் டப்ன்னு சொல்லக்கூடிய சவுண்ட் எதனால வருதுன்னா, இந்த வால்வ் எல்லாம் ஓப்பன் ஆயி க்ளோஸ் ஆகுறதுனால மட்டும் தான் வருது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஹார்ட்டினுடைய ஒரு முன்னுரை. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட்டினுடைய வேலை என்ன? ஹார்ட்டும், இருதயமும் ஆ நுரையீரலும் சேர்ந்து வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் வந்து பொதுவா உங்களுடைய உடம்புல கெட்ட ரத்தம்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த பிளட்ட வந்து யாரு கேரி பண்ணுவான்னா, வெயின்ஸ் தான் கேரி பண்ணுவாங்க. அந்த வெயின்ஸ் வந்து கொண்டு வந்து அந்த உடல்ல கார்பன் டை ஆக்சைடு அதிகம் உள்ள பிளட்ட வந்து இந்த ஹார்ட்ல கொண்டு வந்து குடுத்துருவாங்க. இந்த ஹார்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு பிரஷர கிரியேட் பண்ணி இங்கேருந்து லங்ஸுக்கு வந்து அனுப்புவாங்க. லங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுரையீரலுக்கு வந்து ஸோ இந்த நுரையீரலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் அங்க என்ன ஆகும்னா, அந்த பிளட் எடுத்துட்டு வந்துச்சு இல்லையா? கார்பன் டை ஆக்சைடு. அத வந்து நமக்கு நுரையீரலுக்கு குடுத்துட்டு, நம்ப சுவாசிக்கிறோம் இல்லையா? ஆக்ஸிஜன். அது வந்து அந்த நுரையீரல் வச்சிருக்கும். அந்த நுரையீரல்ல இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன வந்து அந்த பிளட் வந்து எடுத்துட்டு வரும். ஸோ இது வந்து நமக்கு வந்து லங்ஸ்ல நடக்கக்கூடியது. அது நீங்க நுரையீரல் பத்தி படிக்கும்போது, அந்த சுவாச மண்டலம் பத்தி படிக்கும்போது, அது விரிவா பார்ப்பீங்க. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம உடல்ல தேவையில்லாத கெட்ட ரத்தம்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் ஹார்ட்டுக்கு கொண்டு வரப்படுது. இந்த இருதயத்துக்கு வந்ததுக்கப்புறம், இங்கேருந்து இது லங்ஸுக்கு வந்து பம்ப் பண்ணி இந்த ஹார்ட் குடுக்குது. இந்த லங்ஸ்ல வந்து இங்க சுத்திகரிக்கப்பட்டு, ஆக்ஸிஜன் நிறைந்த பிளட் லங்ஸ்ல இருந்து ரிசீவ் ஆகி, இங்க லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்க்கு வந்து இது வந்து ரிசீவ் ஆகும். நல்ல ரத்தம். இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்க்கு வந்து இந்த நல்ல ரத்தம் ரிசீவ் ஆன உடனே, இங்க இருந்து எல்லா பார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்லக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் இந்த ரத்தம் வந்து போகும். ஸோ,
கெட்ட ரத்தத்த உறிஞ்சு கொண்டு வந்து லங்ஸுக்கு குடுத்து, லங்ஸ்ல இருந்து நல்ல ரத்தத்த எடுத்துட்டு வந்து, ஒரு பிரஷர கிரியேட் பண்ணி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் சப்ளை பண்றது தான் இந்த ஹார்ட்டினுடைய வேல. அதுக்கு யாரு முக்கியமா ஹெல்ப் பண்றான்னா, இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த இந்த பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தமனி இந்த ஆர்டரீஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்பிலரிஸ் இந்த ரத்த நாளங்கள் சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. சோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ஹார்ட் என்ன வேலை பண்ணுதுங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஹார்ட்டினுடைய அமைப்ப பத்தி பார்க்க போறோம். பொதுவா இங்க நீங்க பிக்சர்ல தெரியிற மாரி ஹார்ட்டுக்கு வந்து எப்படின்னா 4 சேம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 4 அறைகள்னு சொல்லலாம். ஒரு 4 ரூம் மாதிரி இருக்கும் ஹார்ட்ல. ஸோ மேல இருக்கிற 2 அறைகளுக்கு பேரு ஏட்ரியம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எப்பயுமே வலது, இடது அப்படின்னு தான் பார்க்கணும். வலது பக்கம் இருக்கக்கூடியது ரைட் ஏட்ரியம். இடது பக்கம் இருக்கக்கூடியது லெஃப்ட் ஏட்ரியம். அதே மாரி இது 2மே வந்து மேல் அறைகள். இதே வந்து கீழ் அறைகள்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேரு வென்ட்ரிக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து அதே மாரி ரைட் சைடு இருக்கிறது ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் பக்கம் இருக்கிறது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஸோ பொதுவா வந்து இந்த ரைட் சைடுல என்ன வேலை நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடுல ஃபுல்லா வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமா உள்ள ம் அ பிளட் தான் வந்து இந்த ரைட் சைடு வந்து இருக்கும். அதனால தான் இந்த ரைட் சைடு வந்து இந்த பிக்சர்ல கூட ப்ளூவா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரைட் ஏட்ரியம்னு சொல்றோம் இல்லையா? மேல் அறை. இந்த ரைட் ஏட்ரியம் மேல் அறைக்கு வந்து பிளட் வந்து அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி அதாவது மேல் பார்ட் ஆஃப் மேல இருக்கக்கூடிய ஹெட், நெக்குன்னு சொல்லக்கூடிய தலைப்பகுதி, கழுத்து பகுதியில இருந்து வரக்கூடிய கெட்ட ரத்தம் எல்லாமே இந்த சுப்பீரியர் வீனா கேவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெசல் வந்து இந்த ரைட் ஏட்ரியம்க்கு கொண்டு வந்து குடுக்கும். அதே மாரி லோவர் பார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்லக்கூடிய இடுப்பு, கை, கால் இந்த பகுதியில இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த பிளட்ட வந்து இந்த இன்ஃபீரியர் வீனா கேவான்னு சொல்லக்கூடியது கொண்டு வரும். கொண்டு வந்து இந்த ரைட் ஏட்ரியம்க்கு 2மே கொண்டு வந்து குடுக்கும். ஸோ ரைட் ஏட்ரியம் குடுத்ததுக்கப்புறம் அங்கருந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க ரைட் ஏட்ரியம்க்கும் ரைட் வென்ட்ரிக்கிள்னு சொல்லுவாங்க. இது இடைப்பட்ட பகுதியில உங்களுக்கு ஒரு ம் வால்வ் வந்து இருக்கும். அதுக்கு பேரு வந்து அ ட்ரைகஸ்பிட் வால்வுன்னு சொல்லுவாங்க. 3 ட்ரைனாலே 3. ஸோ அந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் வழியா பிளட் வந்து வென்ட்ரிக்கிள்க்கு வரும். வென்ட்ரிக்கிள்க்கு வந்ததுக்கப்புறம், இங்கிருந்து இதுதான் வந்து உங்களுக்கு பல்மனரி ஆர்டரின்னு சொல்றது. இந்த பல்மனரி ஆர்டரி வழியா இந்த பிளட் வந்து லங்ஸுக்கு வந்து போகும். இந்த லங்ஸுக்கு வந்து போனதுக்கப்புறம் நுரையீரலுக்கு போகும். இங்கேயுமே ஒரு வால்வ் இருக்கும். இங்க இருக்க வால்வ் வந்து இதுக்கு பேரு பல்மனரி வால்வ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இங்க ஏன் ஒவ்வொரு இடத்துலயும் இந்த வால்வ் இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிளட் வரும்னா, இந்த மாரி பம்ப் ஆகி இந்த இடம் ரிலாக்ஸ் ஆனா தான் வரும். இது பம்ப் ஆகுறதுக்கு பேரு சிஸ்டோல்ன்னு சொல்லுவாங்க. இது ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு பேரு டயஸ்டோல்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இங்கருந்து இன்னொரு இடத்துக்கு போணும்னாலும், அந்த இடம் வந்து பம்ப் பண்ணி, அதாவது சுருங்கி தான் அந்த பிளட்ட வந்து குடுக்க முடியும். அப்படி சுருங்கும்போது, பிளட் வந்து பின்னாடி பக்கம், அதாவது பேக் ஃப்ளோ ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வால்வுலார் சிஸ்டம் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பல்மனரி வால்வ் இருக்கும். இங்கிருந்து இது வந்து லங்ஸுக்கு போயிடும். லங்ஸுக்கு போனதுக்கு அப்புறம், அங்க வந்து அந்த லங்ஸ்ல அது சுத்திகரிக்கப்பட்டு, இங்க 4 பல்மனரி வெயின்ஸ் வழியா லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வரும். லெஃப்ட் ஏட்ரியம்ங்கிறது ம் நம்ப அ இருதயத்தினுடைய மேல் பகுதி. அங்க லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வரும். அங்கருந்து அங்க ஒரு வால்வ் இருக்கு. அதுக்கு பேரு பைகஸ்பிட் வால்வ்ன்னு சொல்லுவாங்க. அது வழியா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு வந்துரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு வந்துட்டு, இங்கருந்து அயோர்டாக்கு போகும். அயோர்டாக்கு போயி, அங்கருந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்பர் பார்ட், லோவர் பார்ட்ன்னு சொல்லக்கூடியது மேல் பகுதி, கழுத்து பகுதி, கீழ கால் பகுதி, எல்லா பகுதிகளுக்கும் ஆக்ஸிஜன் நிறைந்த பிளட் வந்து சப்ளை ஆகும். ஸோ இங்க வந்து அந்த அயோர்டாக்கு போறதுக்கு முன்னாடி, இங்கேயுமே வந்து ஒரு வால்வ் இருக்கு. அதுக்கு பேரு அயோர்டிக் வால்வ்ன்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து ஓப்பன் ஆகி அந்த பிளட் வந்து போகும். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் பிளட் மேல இருந்து கீழ வரும்போது, இங்க இருந்து ஆர்டரிக்கு போகும்போது, அங்க இருந்து வெயின் வழியா உள்ள வரும்போது, இங்க இருந்து ம் அயோட்டால இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு போகும்போது, இப்படி எல்லா இடத்துலயுமே பிளட் சர்க்குலேட் ஆகணும்னா, 2 விஷயம் நடக்கணும். ஒண்ணு வால்வ் ஓப்பன் ஆயி குளோஸ் ஆகணும். இன்னொன்னு கன்ட்ராக்ஷன்னு சொல்லக்கூடிய ஹார்ட் சுருங்குதல் நடக்கணும். டயஸ்டோல்ன்னு சொல்லக்கூடிய ஹார்ட் விரிதல். சிஸ்டோல்னா கன்ட்ராக்ஷன், டயஸ்டோல்னா விரிதல். இந்த மாதிரியான மெக்கானிசம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஹார்ட் வந்து டோட்டலா வந்து ஃபங்ஷன் ஆகும்.
ஸோ பொதுவா இந்த படத்துல வந்து உங்களுக்கு குடுத்துருக்குறாங்க. ஆர்டரின்னா என்ன? வெயின்னா என்ன? கேப்பிலரீஸ்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இப்ப நல்லாவே தெரியும். ப்ளூ கலர்னா அதிக கார்பன் டை ஆக்சைடு உள்ள பிளட். வெயின் தான் கேரி பண்ணும். ஆர்டரின்னா அதிக ஆக்ஸிஜன் நிறைந்த பிளட். இப்ப இந்த பிக்சர்ல உங்களுக்கு தெளிவாவே குடுத்துருக்குறாங்க. அப்பர் பார்ட் ஆஃப் த பாடில இருந்தும், லோவர் பார்ட் ஆஃப் த பாடில இருந்தும் ரைட் சைடு வருது. ரைட் ஏட்ரியம் வருது. அங்கருந்து ட்ரைகஸ்பிட் வால்வ் வழியா ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு வருது. இங்கேருந்து பல்மனரி வால்வ் வழியா பல்மனரி ஆர்டரில இருந்து லங்ஸுக்கு போகுது. இந்த இடத்துல சில பேருக்கு டவுட் வரும். நீங்க ஆர்டரின்னா நீங்க சிவப்பு கலர் தானே சொன்னீங்க. இந்த இடத்துல மாற்றம் இருக்கேன்னா, இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த மாற்றம் இருக்கும் உங்க உடல்ல. மற்ற எல்லா இடத்துலயுமே ஆர்டரிங்கிறது இதுதான் கேரி பண்ணும். அதே மாரி அதே மாரி இந்த பிளட் லங்ஸுக்கு போயிட்டு அங்கருந்து பல்மனரி அப்டின்னாலே லங்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ அங்கருந்து வர்றதுனால தான் 4 பல்மனரி வெயின்ஸ் வழியா லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வருது. அடுத்தது பைகஸ்பிட் வால்வ் இல்லன்னா வந்து மைட்ரல் வால்வ்ன்னு சொல்லுவாங்க. அது வழியா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு வந்துருது. இங்கிருந்து இந்த அயோட்டா வழியா எல்லா பார்ட் ஆஃப் த பாடிக்கும் போகுது. இதுதான் வந்து ஹார்ட்ல நடக்கக்கூடிய ஒரு சர்க்குலேஷன்னு சொல்றது. இன்னொன்னு இந்த கார்டியாக் சைக்கிள்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஹார்ட் வந்து இந்த சுருங்கி விரியறதுக்கு இந்த இந்த வேலைப்பாடுகள் எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 0.8 செகண்ட்ஸ் தான். ஒரு கார்டியாக் சைக்கிள் நடக்கக்கூடியது. ஸோ யூசுவலா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? சிஸ்டோல் அதாவது சுருங்குறது ஏட்ரியல் சிஸ்டோல், விரியறது வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். அப்ப என்னென்ன வால்வ் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த டைம்க்கு எல்லாத்துக்குமே வந்து அது 0.8 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்குது. இது யாரு வந்து இந்த ஹார்ட் வந்து சுருங்கி விரியறதுக்கு இந்த ஒரு கண்ட்ரோல் யார் குடுக்குறான்னா, நம்ம ஹார்ட்ல ஒரு ஸ்பெஷலா ஒரு இடம் இருக்கு. அது பேர் வந்து எஸ்ஏ நோடுன்னு சொல்லுவாங்க. அங்கருந்து தான் நமக்கு இம்பல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து நமக்கு ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட்ன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நீ 72 தடவ துடி அப்படின்னு சொல்லி அத கண்ட்ரோல் பண்ணும்போது, அந்த கன்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட், ரிலாக்சேஷன் ஆஃப் ஹார்ட் குடுக்குறதே அந்த பேஸ் மேக்கர் தான். ஸோ இது இந்த லப் டப் சவுண்ட் ஏன் வந்து நம்ம ஹார்ட்ல கை வச்சா கேக்குது, இல்ல ஸ்டெத்தஸ்கோப்ல கை வச்சா கேக்குது அப்படின்னா, இந்த பிளட் மேல இருந்து கீழ வர்றப்பயும், கீழ இருந்து அங்க லங்ஸ்க்கு போறப்பயும், அங்க இருந்து பிளட் வர்றப்பயும், அங்க இருந்து மேல இருந்து கீழ வர்றப்பயும், இது மாரி உள்ள நடக்கக்கூடிய ரத்த ஓட்டத்துல இந்த வால்வ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுறதுனால தான் இந்த லப்டப் சவுண்டுன்னு வருது. பொதுவாவே நம்ம ஹார்ட்ட வந்து அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? அந்த அம் சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணி தான் அந்த ஹார்ட் கன்ட்ராக்ட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது. அத நம்ம மெஷர் பண்ற ஒரு கருவி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இசிஜின்னு சொல்லுவோம். அந்த இசிஜிங்கிறதுல நமக்கு ஒரு வேவ் பேட்டர்ன்ல வந்து வரும். அந்த வேவ் வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா, ஹார்ட்டோடைய சிஸ்டோல், ஹார்ட்டினுடைய டயஸ்டோல் டைம், ஹார்ட்டினுடைய ரிலாக்சேஷன் டைம் இந்த மாதிரி இத வந்து நம்போ கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கார்டியாக் சைக்கிள்ன்னு சொல்றது. பொதுவா நம்மளுடைய பாடியில பார்த்தீங்கன்னா, 5 1/2 லிட்டர்ஸ் 5 1/2 லிட்டர் ரத்தம் அது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே நிமிஷத்திலேயே நமக்கு வந்து பம்ப் ஆயி வந்துரும். பொதுவா நமக்கு வந்து இந்த அந்த பம்பிங்ல என்ன நடக்குதுன்னா, அந்த மாதிரி ஒரு ஹார்ட்டுக்கு வந்து ஒரு பிரஷர் வந்து கிரியேட் ஆகுது. அத வந்து நம்ம எப்படி அளவிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்பிக்மோ மேனோமீட்டர்ன்னு சொல்லி ஒரு கருவி இருக்கு. அதுதான் பிபி மெஷர் பண்ணக்கூடிய கருவி. அந்த பிபிங்கிறது அது பேரினுடைய அர்த்தமே பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, ரத்தத்தினுடைய ஒரு பிரஷர வந்து கணக்கிடுறது தான். ஸோ நார்மலா வந்து ரத்தத்தினுடைய அழுத்தத்த கணக்கிடுறது. நார்மலா நமக்கு வந்து எவ்வளோ பிளட் பிரஷர் இருக்குன்னா, 120/80 ஆஃப் ஹெச்ஜி அப்படிங்கிறது இருக்கும். அதுல 120ங்கிறது சிஸ்டோல் அப்படிங்கிறது. இப்ப சிஸ்டோல்னா எல்லாருக்குமே தெரியும். சுருங்குற சுருங்குற தன்மை தான் சிஸ்டோல்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிரஷர் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 120 80ங்கிறது டயஸ்டோலிக் பிரஷர். விரியிறப்ப எவ்வளோ பிரஷர் இருக்கும்னா, டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிஸ்டோலிக் பிரஷர் அப்படிங்கிறது என்னன்னா, இதயம் வந்து சுருங்குறப்போ ஏற்படக்கூடிய அழுத்தம் வந்து எவ்வளோ இருக்கு? விரியும் போது இதயத்துல எவ்வளோ அழுத்தம் வந்து தளர்வடையும்போது இருக்கு அப்படிங்கிறது தான். இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது சிஸ்டோலிக் பிரஷருக்கும், டயஸ்டோலிக் பிரஷருக்கும் உள்ள வித்தியாசத்த தான் நம்ம வந்து பல்ஸ் பிரஷர்ன்னு சொல்லுவாங்க. அது பொதுவா வந்து 40 ஆஃப் ஹெச்ஜின்னு சொல்லக்கூடிய மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியில தான் இதோட மெஷர்மென்ட் வந்து இருக்கும். அதே மாரி மீன் ஆர்டீரியல் பிரஷரும் அப்படிங்கிறதும் ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம்னா என்னன்னா, நம்மளுக்கு இந்த சிஸ்டோலிக் பிரஷர் அதாவது நம்ம அந்த ஹார்ட் சுருங்கி விரிய தன்மையில அந்த பிரஷர்ல வந்து 140
வந்து இருந்தாலோ, கீழ வந்து டயஸ்டோலிக் பிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு மேல இருந்தாலோ, அது ஹைப்பர் டென்ஷன்னு சொல்றாங்க. அதே மாரி ஹைப்போடென்ஷன் அப்டின்னா என்னன்னா, ரத்தத்தினுடைய அழுத்தம் வந்து அதாவது 90 சிஸ்டோலிக் பிரஷர்ல 90 டயஸ்டோலிக் பிரஷர்ல 60 அதுக்கு கம்மியா போயிட்டாலும், நம்ம வந்து அந்த பிளட்டினுடைய ஓட்டம் வந்து எப்படி ஆகுதுங்க? ஸ்லோ ஆகுது. அதனால தான் நமக்கு வந்து எல்லா திசுக்களுக்கும், எல்லா செல்களுக்கும் ரத்த ஓட்டம் சரியா இருக்காது. ஸோ, அதனால தலை சுற்றல், மயக்கம் இந்த மாரியான ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ, அதனால பொதுவா வந்து நமக்கு வந்து பிபி அப்படிங்கிறது பிளட் பிரஷர், பிளட்டினுடைய அழுத்தம். ஸோ, பொதுவா வந்து நெறைய காரணங்களால இந்த பிபி அப்படிங்கிறது உருவாகும். ஆ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி. அடுத்து நம்ம வந்து இப்ப இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுல வந்து, நம்ப ரத்தத்த பத்தி, அதனுடைய அமைப்ப பத்தி, அதனுடைய செயல்பாடுகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இருதயம் எப்படி வேலை செய்யுதுங்கிறது பார்த்தோம். இருதயத்தினுடைய அமைப்பு பார்த்தோம். அதுக்குள்ள நடக்கக்கூடிய பிசியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய செயல்பாடுகள், இருதயத்தினுடைய செயல்பாடு. அத எந்த அளவுக்கு நமக்கு வந்து அ நம்ப ரத்தத்துக்கு ஒரு அழுத்தத்த வந்து குடுக்குது. இந்த மாரி கன்டினியூஸா ஒர்க் பண்ணி அப்படிங்கிறது தான் பார்த்தோம். பொதுவாவே வந்து இருதயத்தினுடைய அம் அந்த துடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு வந்து நமக்கு 70லிருந்து 74ன்னு சொல்லுவாங்க. அதுதான் நார்மலா ஒரு நிமிஷத்துக்கே வந்து 70லிருந்து 74 தடவ அது வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டியாக் இவ்ளோ நம்ம பார்த்தோம் இல்லையா? சுருங்கி விரியுது, இங்கேருந்து பிளட் அங்க போகுதுன்னு. இது எல்லாமே 0.8 செகண்ட்ஸ்க்குள்ள இது நடக்கக்கூடியது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நுணுக்கமான வேலைப்பாடு கொண்டது தான் இந்த இருதயம் அப்படிங்கிறது. ஸோ அத பத்தின விளக்கங்கள் எல்லாமே பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம ஜிஐடின்னு சொல்லக்கூடியது, அ உணவு குழாயில என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.